பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. அப்பதான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அங்க சாப்பாடு அன்னதானம் போடலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க வந்து பார்த்தா அன்னதானம் எதுவுமே இருக்காது. என்னடா இது லெமன் ரைஸ் இது எல்லாம் இருக்கு. அப்ப எங்கடா சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வந்திருக்கிற எல்லாருமே வந்து கறி சாப்பாடு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்ன சக்திவேலா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இல்ல அது வந்துன்றாங்க. என்ன வந்து போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து போய் நான் பேசிட்டு இருக்கீங்கன்னு கோவப்பட்டு அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே திகச்சு போறாங்க. அதுக்கப்புறமா அத்தை நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் வந்து அதை சாப்பிடுங்கன்னு பாண்டியன் கூப்பிடுறாங்க. அதுக்கு அப்பதான் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதாவது ஊர்க்காரங்க எல்லாருமே பாண்டியனுடைய சாப்பாடை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க. பாண்டியா உன்னுடைய மாமியாருடைய பிறந்தநாளை வேற லெவலில் பண்ணிட்டப்ப அன்னதானத்தோட சிறப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் பாராட்டுறாங்க. அப்போ எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் வந்து அப்பதாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு மகிழ்ச்சியோடு இருக்காங்க. பார்த்த முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் கோவம் வருது. முத்துவேலுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா குமாரை போட்டு அடி அடின்னு அடிச்சுறாங்க. கண்ணத்திலே பல்லாருன்னு அறிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நான் பார்த்துக்கிறேன்ட்டு கடைசியில் இப்படி சொதிப்பி வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.